உங்களுக்கு கரும்பு விவசாயம் கிடையவே கிடையாது. அதனால முதல்ல அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியில வந்து அன்னை என்னத்தை சொல்றாரோ, முதல்ல தேர்தல் ஆணையம் என்னத்தை கொடுக்குதோ அதெல்லாம் வாங்கி பார்ப்பதற்கு, பார்த்து இந்த சின்னம் தான் நம்ம சின்னம் அப்படிங்கிற அளவிற்கு உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை பார்த்து குத்துங்க. குருடை மாதிரி வந்துகிட்டு நான் எனக்கு கரும்பு விவசாயம் தான் குத்தப்படன்னு சொன்னீங்கன்னா குத்துன்னு குத்தி தெலுங்குக்காரனை கொண்டு இருந்து 4வது இடத்துல உட்கார வச்சுறாங்க. உட்கார வச்சீங்கன்னா அண்ணனையும் காப்பாற்ற முடியாது, அண்ணியையும் காப்பாற்ற முடியாது, விஜயலட்சுமி அண்ணியை காப்பாற்ற முடியாது, யாரையும் காப்பாற்ற முடியாது, உங்களையும் காப்பாற்ற முடியாது. நீங்க எல்லாருமே எங்க போய் சேர்ந்துக்க வேண்டியதுதான். ஆர்எஸ்எஸ்ல கரெக்டா உங்களை ஆளாக்கி விட்டுருக்கான் பாருங்க. ஆர்எஸ்எஸ்க்கு எடுபடியாவும் அடியால் வேலை செய்யறதுக்கும் அங்க போய் நீங்க வேலை செய்ய வேண்டியதான். நாம் தமிழர்கிற ஒண்ணும் கிடையாது, நாம் தமிழர்கிறது தான் கடைசியில் உங்களுக்கு மிச்சமா இருக்கும். நானும் சாமா வைக்கணும். பயப்படுறியா குமார்? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆரம்பிக்கலாம். கூட்டணிக்கு வந்தா உனக்கு கரும்பு சின்னத்தை நான் தருவேன், அப்படி இல்லைன்னா உன்னைய ஒளிச்சு கட்டாம நான் விட போறதில்ல அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய திராவிட பேரிய இயக்கங்கள், அதோட தோழமை இயக்கங்கள் எல்லாமே சேர்ந்து சீமானை ஒழித்து கட்டுவது, சீமானின் கொள்கைகளை ஒழித்து கட்டுவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. காரணம் சீமான் பண்ணக்கூடிய துரோக அரசியலுக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு காரணத்துக்காக இங்க இருக்கிறவங்க வந்துகிட்டு பயங்கரமா இருக்காங்க. என்ன எல்லாரும் கேக்குறாங்க, சீமான் நீங்க தீக்காவா அப்படின்னு. ஆமா, நான் இனத்தால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்ட், அதனால நான் தீக்கான்னு சொன்னேன். ஆனா இந்த சீமானுக்கு இவ்வளவு தூரம் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது 1ஆம் நம்பர் டம்மி பீஸ், இருக்கிறதுல கேவலமான லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான ஒரு பீஸ் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு தெலுங்குல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு லெட்டர் பேட் கட்சி இருக்கிறதுலயே இவனுங்க கேவலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அத்தனையுமே தமிழ் படுத்துவது. லெட்டர் பேட் கட்சின்னு சொன்னா கூட அதை கூட இந்த கூந்தல் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா காகிதத்தாள் கட்சியாம். அப்படி ஒரு காகிதத்தாள் கட்சி வந்து உன்னைய வந்துட்டு எதிர்த்து நின்று உன்னுடைய மூக்க நான் வந்து அறுக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேவலம் இப்போ அரங்கேறி இருக்கு. அது வேற யாரும் இல்லைங்க, தெலுங்குல இந்த ஆள் வச்சிருக்கக்கூடிய கரும்பை பிடிங்கிட்டு போய் தேர்தல் ஆணையம் அந்த ஆளுகிட்ட கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த ஆள் வந்துகிட்டு இப்போ வந்துகிட்டு என் கூட கூட்டணிக்கு வா, ஏன்னா அகில இந்திய அளவுல நான் 70 வாக்குகளை நான் வாங்கி ஒரு பெரிய தேசிய கட்சி அப்படிங்கறத இந்த தமிழ் கூறும், அதாவது இந்தி கூறும் நல் உலகத்துக்கு, இந்தியாவுக்கு நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அப்போ நான் எவ்வளவு பெரிய ஆளு, நீ என்னடா ஒரு டம்மி. அதனால நீ என்கிட்ட வந்து கூட்டணி வை. 2வது, நீ மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு துக்கடா கட்சி, அதுவும் துக்கடா கட்சியில இது வரைக்கும் நாம தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம், கொஞ்சம் கௌரவம் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன் அந்த கௌரவத்தை கொடுத்தோம்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளா இந்த வாயி பெரியார், அம்பேத்கர், திராவிடம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓலா வண்டியை உருட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு நானும் சுயமரியாதை வீரன், நானும் தன்மானம் உள்ளவன், எனக்கும் மானம் இருக்கு, ரோசம் இருக்கு, சோத்துல உப்ப போட்டு தின்றேன், அந்த அளவுக்கு வந்து வீரியமான ஆளுன்னு சொல்லி திராவிடர் இயக்க மேடைகள்ல வந்துகிட்டு முழங்குன்னு சொல்லி பகுத்தறிவை முழங்கிட்டு இருக்கும்போது நாமளும் கொஞ்ச நேரம் அசந்து இது சரியான ஒரிஜினல் பீஸா தான் இருக்கும் போல இருக்கு. உண்மையிலேயே வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்ப அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போய் நிமித்துவாருன்னு சொல்லி நம்ம ஏமாந்தோம் பாத்தீங்கல்ல. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அத அங்க இருக்கிறவன் தெளிவா புரிஞ்சிருக்கான், இவன் அந்த அளவுக்கு ஒர்த்தான பீஸ் கிடையாது, இருக்கிறதுல ஒரு கேடுகட்ட ஒரு பீஸ். அதனால இவனை நான் தான் டீல் பண்ண முடியும். அதனால இவனை எதிர்த்து எங்கு போய் நின்னாலும் நான் போட்டியிட்டு நான் வெல்வேன், வெற்றி பெறுவேன். அந்த 3 லட்சம் வாக்கு எனக்குத்தான் சொல்லி அவரு சவடால் விட்டுருக்கா. அப்படி அது உண்மையிலேயே நடக்கத்தான் போகுது. எப்படி நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கரும்பு விவசாய சின்னத்தை இந்த ஆளு கையில கொடுக்கவும் கொஞ்ச நாளா இந்த கோவிட்டுக்கு பிறகு இங்க டெல்லியில நடந்த மிகப்பெரிய விவசாயிகள் பிரச்சனை கொழுந்து விட்டு எரியும் போது அந்த விவசாய பிரச்சனையை இவன் கூர்ந்து கவனிச்சு அதையே கொஞ்ச நாளா ஜாஸ்தியா பேசி மக்களுடைய மனசுல இவ அங்க பிரச்சனை பண்ணவே போராட்டம் பண்ணவே வேற, அதை வாக்க அறுவடை பண்ணக்கூடிய வாய் வித்தக்காரன் பண்ணின சீமானுக்கிட்ட வந்துகிட்டு சரி ஓகே நான்
நான் தான் கரும்பையும் இந்த விவசாயத்தையும் மீட்க போறேன்னு சொல்லி புதுசு தொடர்ச்சியா ஒரு பொய்யை 10 முறை சொன்னாலே அந்த பொய் உண்மையாக மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு மன கண்ணோட்டத்துல இவன் ஒரு பொய்யை 100 தடவை தொடர்ச்சியா செய்யவும் சரி ஓகே இவன் தான் விவசாயத்துக்கே நமக்கு ஒரு மாற்றா வந்துட போறான்னு சொல்லிட்டு மக்கள், அதாவது சின்ன பசங்க இருக்காங்க பாத்தீங்கல்ல, இந்த 15ல இருந்து 10ல இருந்து 10வது 10 வயசுல இருக்கக்கூடிய பசங்களை எத்தனாவது படிப்பாங்க? 5வது படிப்பாங்க. இவன் கட்சி ஆரம்பிக்கும் போது 14 வருஷம் ஆயிருக்கு. அப்போ இந்த நஞ்சாங்குஞ்சானெல்லாம் கணக்கு வச்சு கரெக்டா இப்ப 18 வயசு 19 வயசு பீரியட்ல இருக்கும் போது அந்த பசங்க ஃபுல்லா இந்த டம்மி பீஸை நம்பிக்கிட்டு இதுதான் உண்மையிலேயே வந்துட்டு விவசாயத்தை புரட்சியை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி 30 லட்சம் வாக்குகளை வந்து அறுவடை பண்ணி வச்சிருக்கவும் இதை இந்த ஜெயக்குமார் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜெயக்குமார் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அதிமுக ஜெயக்குமார் இல்ல. செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தைய நல்லா எண்ணி பாருடா, நீ எண்ணி பாருடா. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. இது கரும்பு விவசாயத்தை வச்சிருக்கக்கூடிய ஜெயக்குமார். தேர்தல் ஆணையம் இந்த தடவை நீ போய் போட்டியிடு சொல்லி தெலுங்கு கட்சி கொடுத்து பாத்தீங்களா, அந்த ஜெயக்குமார் சொல்லிருக்காரு, சீமான் எந்த இடத்துல நிக்கிறாரோ அதுக்கு எதுக்க வந்து நின்று நான் வெற்றி பெறுவேன். எப்படி வெற்றி பெறுவேன்னு கேட்டா, இவனுங்க 1ஆம் நம்பர் மாங்காய் மடையங்க, இவங்களுக்கும் அறிவுக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் கிடையாது. இவங்களை ஜாம்பிஸ்ன்னு சொன்னா இவங்களுக்கு கோபமே வராம இருக்கிறதுக்கு காரணம் இவங்க எல்லாம் 5 அறிவு ஜீவன்கள். குறைந்தபட்சம் மூளைய வந்துகிட்டு எங்கேயாவது பெடக்ஸ்ல வச்சிருக்கக்கூடிய அளவிற்கு தான் இவங்களுடைய யோசனை இருக்கும். இவங்களுடைய ரியாக்ஷன் சாதாரண ஒரு விஷயத்தை நம்ம அவனை திட்டி பேசணும்னா உடனே 7 தலைமுறைக்கு இறங்கி கெட்ட வார்த்தையில அடிக்கக்கூடிய ஒரு 4ஆம் தர டாய்லெட்ல எழுதக்கூடிய கேவலமான பிறவிகள் தான் இந்த ஜாம்பிஸ் சொல்லி அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால இன்னைக்கு வரைக்கும் இந்த முட்டா பீசுகள் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, கரும்பு விவசாய சின்னத்தை போட்டு தான் போய் ஓட்டு கட்டிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு காமன் சென்ஸ்ங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா கரும்பு விவசாய சின்னம் உனக்கு கிடையாது, அந்த சின்னம் உனக்கு கிடையாது, நான் பிடிஞ்சு கொடுத்துட்டேன்னு சொல்லி இப்ப எவ்வளவு 1 மாசத்துக்கு மேலாகி இவன் இந்த கோர்ட்டு அந்த கோர்ட்டு அங்க போய் இங்க போய் அலன்னு அலைஞ்சிட்டு வெளியில வந்துகிட்டு என்ன உருட்டிட்டு இருக்கானா, என் மூஞ்சியா பார்த்து போடு, நல்லா என் மூஞ்சி தான் உனக்கு சின்னம் சொல்லி இந்த பக்கத்து ஒரு உருட்ட அங்க சாட்டா மாமா பைய உட்காந்துட்டு அவன் என்ன சொல்றேன்னா, அண்ணனுக்கு புது சின்னம் ஒண்ணு கிடைக்க போது, அது அந்த சின்னத்தை யாராவது பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் தூங்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு வீரியமான ஒரு சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்க போது, அந்த சின்னம் என்ன சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு புதிர் வினாவிடை போட்டுக்கிட்டு அங்க ஒருத்தன் தெரிஞ்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லாம் கூத்தும் குழப்பமும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில சின்னம் உண்மையிலேயே என்ன அப்படின்னு ஊரே போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டாங்க. இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. கடைசியில இங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸுக்கு சின்னம் என்னன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சின்னம் கரும்பு விவசாய சின்னம் தான். இப்பயும் போனை போட்டு அண்ணன் கிட்ட, அண்ணே நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் வந்து உனக்கு போடுறேன் கரும்பு விவசாயத்துல. அவன் கோத்தாங்கோமான்னு போய் பயங்கரமா சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா கரும்பு விவசாய சின்னம் நம்ம கிட்ட இல்ல. ஆனா ஜாம்பிஸ் நம்புறான் கரும்பு விவசாயி தான் இந்த முறை உனக்கு கரும்பு விவசாயி தான் குத்த போறேன்னு ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்படி குத்துன்னு குத்துனா தெலுங்குக்காரன் இங்க வந்துகிட்டு அந்த 30 லட்சத்தை வாங்கிக்கிட்டு 3வது இடம் 4வது இடம் அவன் பேச ஆரம்பிச்சிருவான். கடைசியில தலையில மிகப்பெரிய துண்டை உன போட்டுக்கிட்டு அண்ணே மூளையில உட்காரக்கூடிய வேலையை ஜாம்பிஸ் ஆகிய தம்பிகள் சிறப்பா செஞ்சிருவாங்க. ஆகவே தம்பிகளை சாட்ட மாமா பைய ஒரு பக்கம் தனியா உங்களை லைன் போட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த லூசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் கரும்பு வாங்கி தருவேன் கோர்ட்டு கோட்டை அலைஞ்சிட்டு இருக்கு. நீங்க என்னடான்னு கேட்டீங்கன்னா, நான் கரும்புல தான் குத்துவேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கீங்க. கடைசியில பாத்தீங்கன்னா உங்க நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய சின்ன ஒண்ணுமே இல்ல டுபாக்கர் சின்னம்ங்கிறது இன்னும் என்னன்னே தெரியாம தேர்தல் ஆணையமா உங்களை கைவிட்டுருச்சு. ஆகையால ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு கரும்பு விவசாயம் கிடையவே கிடையாது. அதனால முதல்ல அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியில வந்து அண்ணன் என்னத்தை சொல்றாரோ, முதல்ல தேர்தல் ஆணையம் என்னத்தை கொடுக்குதோ அதெல்லாம் வாங்கி பார்த்து இந்த சின்னம் தான் நம்ம சின்னம் அப்படிங்கிற அளவிற்கு உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை பார்த்து குத்துங்க. குருடை மாதிரி வந்துகிட்டு நான் எனக்கு கரும்பு விவசாயம் தான் குத்த போறேன்னு சொன்னீங்கன்னா குத்துன்னு குத்தி தெலுங்குக்காரனை போட்டு இருந்து 4வது இடத்துல உட்கார வச்சீங்கன்னா அண்ணனையும் காப்பாற்ற முடியாது, அண்ணியையும் காப்பாற்ற முடியாது, விஜயலட்சுமி அண்ணியை காப்பாற்ற முடியாது, யாரையும் காப்பாற்ற முடியாது, உங்களையும் காப்பாற்ற முடியாது. நீங்க எல்லாருமே எங்க போய் சேர்ந்துக்க வேண்டியதுதான். ஆர்எஸ்எஸ்ல கரெக்டா உங்களை ஆளாக்கி விட்டுருக்கான் பாருங்க. ஆர்எஸ்எஸ்க்கு எடுபடியாவும் அடியால் வேலை செய்யறதுக்கும் அங்க போய் நீங்க வேலை செய்ய வேண்டியதான். நாம் தமிழர்ங்கிற ஒண்ணும் கிடையாது, நாம் தமிழர்ங்கிறது தான் கடைசியில் உங்களுக்கு மிச்சமா இருக்கும். ஆரம்பிக்கலாம்.